Hello students, very good evening to all. Once again, welcome back students. So in this video, we are going to discuss about metalloporphyrin complexes. Okay, so this is the third video from bioinorganic chemistry. Okay, so இது தேர்ட் வீடியோவாக இருந்தாலும் கூட இந்த வீடியோஸ்லாம் இப்போ நம்ம பயோஆர்கானிக் கான்செப்ட்டுக்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கேருந்தா பயோஆர்கானிக் கான்செப்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா மெட்டலோபோர்பைரின்ஸ். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் படிக்க போகிறோம். So metalloporpyrins, the metalloporpyrins are the complexes in which a metal ion is coordinated to 4 nitrogen atom inside the cavity of porphyrin ring in a square planar geometry. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்டலோபோர்பைரின்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு போர்பைரின்ற ஒரு மேக்ரோசைக்ளிக் லிகாண்டு கூட மெட்டல் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? எப்படி அட்டாச் ஆகுனா இட்ஸ் கோஆர்டினேட்டட் டு 4 நைட்ரோஜன் ஆட்டம்ஸ். ஸோ இந்த 4 நைட்ரோஜன் ஆட்டம் எங்கேருந்து வருதுன்னா அந்த போர்பைரின் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய 4 பைரோலிகன்ஸ். ஓகே, ஸோ பைரோலிகன்ஸில் இருக்கிற நைட்ரோஜன் கூட தான் இந்த மெட்டல் வந்து சென்டரில் இருக்கக்கூடிய மெட்டல் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா? இட் ஃபார்ம்ஸ் த ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, ஸோ வந்து இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது மெட்டலோபோர்பைரின் ரிங்கை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பார்ஃபின் ரிங் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஏன்னா பார்ஃபின் ரிங் தான் இட்ஸ் அ பேசிக் ரிங். ஓகே, பேசிக் ரிங் ஃபார் மெட்டலோபோர்பைரின்ஸ். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ porphyrin and porphyrin rings. Okay, the porphyrin ring are the derivatives of macrocyclic ligands called porphyrin ligands. So porphyrin ligands இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் porphyrin complex. Okay, so the porphyrin, அப்போ பார்ஃபின்றது என்ன அப்படின்னா the porphyrin molecule consists of unsubstituted tetrapyrrole connected by a methylidine or methane. ஓகே, பிரிட்ஜஸ். ஓகே, ஸோ இதை நம்ம ஸ்ட்ரக்சர் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவேன், அப்போ உங்களுக்கு நம்ம கொஞ்சம் புரியும். ஓகேவா? தென் porpyrins are the substituted porphyrin which are macrocyclic containing 4 modified pyrrole rings interconnected at their alpha carbon via methane CH, அதாவது டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட். ஓகே, ஸோ இந்த பாண்ட் இந்த பிரிட்ஜ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பார்ஃபின். ஓகேவா? ஸோ பார்ஃபின் ரிங்கோட ஸ்ட்ரக்சர் தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 பைரல் ரிங் வந்து வேறு யார் கூடயுமே வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஓகே, தே ஆர் அன்சப்ஸ்டியூட்டட் பைரல் ரிங்ஸ். ஓகேவா? ஸோ அதேமாதிரி ஜஸ்ட் கனெக்ட் மட்டும்தான் ஆகிடுக்கே தவிர வேறு யார் கூடயுமே கனெக்ட் ஆகலை. ஓகே, ஸோ இதுதான் போர்ஃபின் ரிங்ன்றது. பட் இதுவே வந்து போர்பைரின் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் என்ன இருக்குன்னா இந்த 4 ரிங்குமே வந்து இங்கே என்னதுன்னா சப்ஸ்டியூஷன் இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஹீமோக்ளோபின் மயோக்ளோபின் ஆல்ரெடி காலேஜில் படிச்சிருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்டியூஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ போர்பைரின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பார்ஃபின் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ தே ஹேவ் அல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ். ஸோ டோட்டலி 11 டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா? ஸோ டோட்டலாக 11 டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கும் இந்த எல்லா பைரோல்ஸ் இது என்ன சொல்லுவாங்க, பைரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரோல் ரிங்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ இந்த 4 பைரோல் ரிங்ஸ் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. எப்படி இன்டர்னா தேர் ஆல்ஃபா கார்பன். ஓகேவா? ஸோ இந்த ஆல்ஃபா கார்பன் மூலமாக தான் தே ஆர் இன்டர் கனெக்டட் வித் என்ன பிரிட்ஜ் இஸ் அ மித்தைன் பிரிட்ஜ். ஓகே, CH டபுள் பாண்ட் ஒரு சைடு, ஒரு பாண்ட் சிங்கிள் சைடு, எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த சைடு டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். ஓகேவா? ஸோ இப்படி இந்த பிரிட்ஜ் மூலமாக தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது ஃப்ரீ. ஓகேவா? இட்ஸ் அ ஃப்ரீ போர்ஃபின் காம்ப்ளெக்ஸ். தேர் இஸ் நோ மெட்டல் ஹியர். சப்போஸ் இப்போ மெட்டல் வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அட்டாச் ஆனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டலோ போர்பைரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மெட்டலோ போர்பைரின்னா அந்த மெட்டல் என்ன பண்ணுன்னா இட் ரீப்ளேஸ் த 2 ஹைட்ரோஜன். ஓகேவா? ஸோ இந்த 2 ஹைட்ரோஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து இந்த கேவிட்டியில் உட்காரும். ஸோ அது வந்து அதோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட சார்ஜ் என்ன +2 இருக்கும். ஓகே, ஸோ இட் ஹேஸ் த +2 சார்ஜ். ஓகே, அப்படின்னா இந்த போர்ஃபின் ஃப்ரீ ஃபார்மில் இருக்கும்போது இதோட சார்ஜ் என்ன -2. ஓகே, ஒய் பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது, இது ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக லோன் பேர் எலக்ட்ரான் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், மைனஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இது மைனஸ். ஓகே, ஸோ அப்போது இந்த ஃப்ரீ, ஸோ டோட்டலாக இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், ஸோ டோட்டலாக 2 மைனஸ். ஓகே, ஸோ அப்போது இந்த ஃப்ரீ ஃபார்மில் போர்ஃபின் ரிங்கோட சார்ஜ் என்ன -2. வென் மெட்டல் வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னும் போது என்ன மெட்டல் வந்து இந்த 4 பேரோடையுமே கோஆர்டினேட் ஆகிடும். ஓகே, ஸோ அட்டாச் ஆகுது +2 ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஸோ த போர்ஃபின் ரிங் இட்ஸ் கண்டெய்ன்ஸ் 4 pyrrole rings. Okay, nitrogen containing 4 pyrrole rings. They are interconnected by a alpha carbon. Okay, it has a 26 pi electrons are present. So it is also very important. Okay, so 26 pi electrons are present. இதில் வரக்கூடிய எல்லா வேர்ட்ஸ் ஓகேவா, கண்டிப்பாக வேர்ட் எல்லா வேர்ட்ஸையும் படிங்க. ஓகேவா?
லைன் பை லைன் படித்து தரவு பண்ணிக்கோங்க. Then it is an aromatic compound. Why? Because the alternative double bonds are present and also it's a planar molecule. So அதனால என்ன சொல்லுவோம்னா it is also obey the aromaticity rule. So it is a aromatic compound. It has a acidic and also basic character. It has a both acidic and basic character. Okay. So in the porphyrin ring எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா okay, the simple porphyrin found in hemoglobin and myoglobin is called porphyrin. Okay, so hemoglobinலும் myoglobinலையும் present ஆகிருக்கிற porphyrin complex வந்து என்னன்னா porphyrin. Okay, then the porphyrin in chlorophyll is called chlorine. Okay, so same தான் but center metal atom மட்டும் different ஆயிருக்கும். Okay, then in vitamin B12 இருக்கிறது choline ring is present. Okay, so ஹீமோக்ளோபின்ல present, ஹீமோக்ளோபின் அண்ட் மயோக்ளோபின் இது ரெண்டுலேயும் present ஆகிருக்கிறது என்னென்னா போர்பைரின் வந்து present ஆகிருக்கு. இன் குளோரோஃபில் குளோரின் ரிங் வந்து present ஆகிருக்கு. தென் விட்டமின் B12 கோரின் ரிங் வந்து present ஆகிருக்கு. ஓகே, ஸோ தீஸ் 3 ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேவா, ஸோ இது நான் இப்போதைக்கு வந்து ஹீமோக்ளோபின் மயோக்ளோபின் இது வந்து டிஸ்கஸ் பண்ணல. ஓகேவா, ஜஸ்ட் நம்ம போர்பைன் ரிங் மட்டும்தான் இருக்கும். எப்போ நம்ம ஹீமோக்ளோபின் மயோக்ளோபின் டிஸ்கஸ் பண்ணும்போது இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வேணா இந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஃபோட்டோவை. ஓகே, இன் மெட்டலோபோர்பைரின் காம்ப்ளெக்ஸஸ் த இன்னர் ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ், அதாவது 2 நைட்ரோஜன் பக்கத்தில் ஒரு ஹைட்ரோஜன் இல்லையா, ஸோ அந்த ஹைட்ரோஜன் தான். ஓகே, த இன்னர் ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு as protons by dipositive metal ions. Okay, M2+ ions. Therefore the metal free porphyrin ligand has a -2 charge. Okay, so it has a -2 charge. The macrocyclic ligand has a planar conjugated system of a pi bond around the perimeter, around its perimeter. It is much more rigid. Okay, it is a highly rigid structure. Okay, so it is much more rigid macrocyclic ligand than crown ethers. Okay, so this is a structure. Okay, so when metal வந்து கோஆர்டினேட் ஆனதுக்கு பிறகும் இப்படி தான் இருக்கும். Okay, so it is a மெட்டலோபோர்பைரினோட ஸ்ட்ரக்சர். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ஹீமோக்ளோபின் அண்ட் மயோக்ளோபினில் வந்து போர்பைரின் ரிங் இருக்கும், லிகாண்ட் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி குளோரோஃபில்லில் வந்து குளோரின் ரிங் இருக்கும் அண்ட் அதே மாதிரி விட்டமின் B12 வந்து கோரின் ரிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாமே லிகாண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா இதில் என்னென்ன மெட்டல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ வந்து அதாவது அந்த சென்டர் அந்த கேவிட்டியில் என்ன மெட்டல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ வென் அயன் லைஸ் அட் த சென்டர் ஆஃப் த substituted porphyrin ring. Okay, then the resulting complex is called a heme. Okay, so it's called a heme. So hemoglobin myoglobin ரெண்டுமே center metal atom என்ன இருக்க போது அயன் தான். Okay, when magnesium is present at the center the resulting complex is called a chlorophyll. அப்போ chlorophyll central atom அந்த porphyrin ringக்குள்ள இருக்கக்கூடியது, அதாவது chlorine ringக்குள்ள இருக்கக்கூடியது என்னன்னா magnesium இந்த +2 oxidation stateல இருக்க போகுது. ஓகேவா, if cobalt is present in the center of the corin ring the resulting complex is called vitamin B12 or cobalamin. ஓகேவா, ஸோ அப்போது vitamin B12 சென்டமெண்டல் ஆட்டம் வந்து என்னென்னா cobalt. Okay, both are மூணுமே வந்து different metals. Okay, then vitamin B12 is the well known naturally occurring organometallic compound. So இது also previous yearல 2 to 3 times கேட்ட ஒரு question. Okay, so vitamin B12 is the well known naturally occurring organometallic compounds. Okay, so next நம்ம என்ன பார்க்க போறோம்னா characterization of porphyrin complex. Okay, so in UV spectra, okay, porphyrin usually have 4 absorption band in the range of 500 to 650 nanometer. Okay, so it has a 4 absorption band in the range வந்து என்ன இருக்குன்னா UV ல it is a 500 to 650 nanometer. In addition to the 4 bands, there is a band in the range of 400 to 450 nanometer. It is known as the Soret band. Okay, so in the nanometer range also very important. And the band order name Soret band, it's also very important. Okay, and it's a characteristics of the conjugated tetrapyrrole. Okay, then IR spectra. In IR spectra, the NH stretching frequency band appears at 3300 centimeter inverse. Okay, then proton NMR. In proton NMR, the NH proton appear at a high field. Okay, due to the anisotropic effect. Okay, so நம்ம வந்து proton NMR டிஸ்கஸ் பண்ணும்போது நான் anisotropic effect என்னன்னா அப்படி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ மட்டும் ஹை ஃபீல்டுக்கான காரணம் மட்டும் அனிசோட்ரோபிக் எஃபெக்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஓகே, இட்ஸ் ஜென்ரலி அப்பியர் அட் -2 to -3 ppm range. Okay, so and also it appears a visible light, it gives the purple color. So purple color இதோட
அதாவது போர்ஃபைரின் காம்ப்ளெக்ஸோட கலர் வந்து என்னென்னா இட் இஸ் அ டீப் பர்பிள் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது பிங்க், டார்க் பிங்க் ஆர் டீப் பர்பிள் கலர். ஸோ வந்து இதுதான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் அபவுட் போர்ஃபைரின் ரிங் பற்றி பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹீமோக்ளோபின் அண்ட் மயோக்ளோபின், ஹீமோசைனின், ஹீமெரித்தினின். ஓகே, ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோஸ் இருக்க ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸ் கிளியராக எழுதி வச்சுக்கணும். ஷார்ட் நோட் டெய்லியும் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஷார்ட் நோட்டை வச்சு படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.